1 சாமுவேல் 23 அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான். சவுல் தாவீதை கொல்லும்படியாக அவன் சுற்றி திரிகிறான். சவுலுக்கு தப்பி பக்தன் தாவீது மலைகளிலும் வனாந்தரங்களிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்து ஒரு விலங்கை போல அவன் காடுகளில் திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு காட்டில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு யோனத்தான் அவனை போய் சந்தித்த ஒரு அற்புதமான சந்திப்பை அங்க பார்க்கிறோம். நம்ம இந்த 2 பேருக்குள்ள இருந்த அந்த நேசம் ஆச்சரியமானது. சில வசனத்தை வாசிக்க பார்க்கலாம், எவ்வளவு ஆழமான நட்பு பாருங்க. 1 சாமுவேல் 18:1 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. தாவீதின் ஆத்துமாவும் யோனத்தானின் ஆத்துமாவும் பிரிக்க முடியாதபடி 2 கலந்திருந்தது. இன்னொரு வசனம் அதே 18:3. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால். இன்னொரு வசனம் 19:2. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். இன்னொரு வசனம் 20 அதிகாரம் 17வது வசனம். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால். 2 பேருக்கு இந்த அன்பை பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். 2 பேர் ஆத்துமாவும் 2 கலந்து மிகவும் சிநேகித்தார். இன்னும் பக்தன் தாவீது யோனத்தான் இறந்த பிறகு ஒரு புலம்பல் பாடுவார். அதுல ரொம்ப ஆழமா பேசுவார் அவர்களுக்குள்ள என்ன ஆழமான அன்பு இருந்ததுன்னு. 2 சாமுவேல் 1 அதிகாரம் 26வது வசனம். என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை காட்டிலும் ஆழமான ஒரு சிநேகம். ஓ என் யோனத்தானே மடிந்து போனாயோ என்று பக்தன் தாவீது புலம்பல் பாடினான் என்றால் எத்தனை ஆழமான சிநேகம் அவருக்குள்ள இருந்திருக்கணும் பாரு. அப்படி அந்த ஆழமான சிநேகம் இருந்ததுனால தான் இப்போ காட்டிலே அவர் இருந்தாலும் அவனை விட்டு பிரிய மனம் இல்லாம இப்படியாகிலும் அவனை பார்க்கணும்னு யோனத்தானுக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் உயிரை பணயம் வைத்து அவன் தேடி போய் காட்டிலே தாவீதை கண்டுபிடித்தான். தகப்பன் சவுலுக்கு தெரிந்தா கொன்று போடுவான் தெரியும். ஆனாலும் உயிரை பணயம் வைத்து பல காடுகளை தேடி காடுகளுக்குள்ளே போய் தாவீதை கண்டுபிடித்தான் என்று சொன்னால் அந்த நேசம் மட்டுமல்ல, அப்படி சந்தித்த அந்த சந்திப்பு இருக்கு பாருங்க, ஆச்சரியமான ஒரு சந்திப்பு. உலகத்தில் எத்தனையோ சந்திப்பு நடந்திருக்கலாம். 2 ராஜாக்கள் சந்தித்து இருக்கலாம், 2 நாட்டு தலைவர்கள் சந்தித்து இருக்கலாம். எல்லாவற்றை காட்டிலும் இந்த சந்திப்பு இருக்கிறதே, இது ரொம்ப விசேஷமானது. அவன் எப்படி போய் சந்திச்சா அந்த அன்பின் ஆழத்தை நீங்க எல்லாம் கொஞ்சம் தியானிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த நேசத்தோடு ஆண்டவர் இயேசுவின் அன்பை அப்படியே இணைத்து நம்ம பார்க்கணும். நான் சொன்னது எத்தனையோ சந்திப்புகள் உலகத்தில் நடந்திருந்தாலும் விசேஷமா இருந்தாலும், ஆனால் ஒரு சந்திப்பு இருக்கிறது, அதுக்கு இணையான சந்திப்பு உலகத்தில் ஒண்ணு இல்லை. என்ன? தேவகுமாரனாகிய இயேசு உலகத்துக்கு வந்து உலக மனிதர்களுக்காக பாவிகளுக்காக பெத்லகேமிலே பிறந்து பெத்லகேம் மாட்டு தொழுவத்தில் மாடுகள் சாப்பிட தீவனத்தை வைக்கிற தொட்டியிலே குழந்தையாக வந்து மனிதனை சந்தித்தாரே, இந்த சந்திப்புக்கு இணையான சந்திப்பு உலகத்தில் ஒன்றுமில்லை. இது நிரந்தரமான மனிதனை வாழ வைக்கக்கூடியது, மனுஷனுக்காக எதையும் கொடுக்க ஆயத்தம் என்று சொல்வதற்கு மனுஷனை பரலோகத்தின் தேவன் சந்தித்த சந்திப்பது. அதுதான் எல்லா நேசத்தை காட்டிலும் ஆழமான ஒரு நேசம். ஹல்லேலூயா. வாசிக்க மறுபடியும் பார்க்கலாம். 1 சாமுவேல் 23:16. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய், யோனத்தான் காட்டுக்கு போய் தாவீதை சந்தித்தான். இந்த யோனத்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் ராஜாவாகிய சவுலின் குமாரன். 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான், சவுலின் குமாரனாகிய யோனத்தான், இந்த 23:16 அதை வாசிக்கிறோம் நம்ம. இவன் சவுலின் குமாரன், ராஜகுமாரன், இளவரசன். இவன் ஒரு பராக்கிரமசாலி, யுத்த படை தளபதி, அழகான ரூபம் உள்ளவன். நீங்கள் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை 25வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் யுத்தத்தில் வல்லவன், வேகமாய் ஓடக்கூடியவன், பராக்கிரமசாலி, பலசாலி என்றெல்லாம் தாவீது புலம்பல் பாடுவார். அத்தனை சிறப்பான பெயர்களுக்குரியவன் யோனத்தான். ஆனால் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற தாவீதின் நிலைமை எப்படி இருக்குன்னா, துர்பாக்கியம் உள்ளவன். ஏன்னு கேட்டா, இப்போ சவுல் துரத்துகிறதுனால உயிருக்கு பயந்து ஒரு விலங்கை போல அவன் காடுகளுக்கும் மலைகளுக்கும் குகைகளுக்கும் வனாந்தரங்களுக்கும் அலைந்து திரிந்து அவன் தனிமைப்பட்டு கிடக்கிறான். ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல, ஏமாற்றம், தோல்வி, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. ஆக துர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறான். அவனுக்கு இப்ப சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் தன்னன் தனியனா இருக்கிறான். எந்த தகுதியும் இல்லாம கிடக்கிற, காடுகளுக்குள்ள ஒளிந்து கிடக்கிற அவனை தேடி ராஜகுமாரன் வந்தான். இந்த யோனத்தானும் தாவீதும் முதல் விசையாக எப்போ சந்திச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, 17ஆம் அதிகாரம் 57வது வசனமும் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, கோலியாத்தை வென்று அவன் தலையை வெட்டி தலை எடுத்துக்கொண்டு பட்டணத்துக்குள்ள பிரவேசிப்பான். மாபெரும் வீரனாய் வருவான். அப்பதான் முதல் விசையாக யோனத்தான் தாவீது சந்திக்கிறான். அவர் சந்திப்பு நடந்த முதல் இடம் அங்கதான். மட்டுமல்ல, அதே 18ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 6-7 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஊரே தாவீதை போற்றுகிறது, தேசமே போற்றுகிறது. அவன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதனால தாவீதை ஊர் உலகம் போற்றுது. அதுல விசேஷமாக ஸ்திரீகள் எல்லாம் ஆடி பாடி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடுகிறார்கள். மட்டுமல்ல, தேசத்திலே அவன் ஒரு கதாநாயகனாயிருந்த காலகட்டம். அப்பொழுதுதான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஆனா இப்போ சூழ்நிலை தலைகளா மாறி இருக்குது. இப்பொழுது அவன் பராக்கிரமசாலி போல காட்டல. இப்போ தனித்து விடப்பட்டவனாய், வெறுமையானவனாய், எல்லாவற்றையும் இழந்தவனாய் இப்பொழுது தனி காட்டுக்குள்ளே கிடக்கிறான். அடிச்சு போட்டாலும் கேட்க ஆள் இல்லை. மறக்கப்பட்டவனாய் இருக்கிறான், மறைந்து கிடக்கிறான். அப்படிப்பட்டவனை ராஜகுமாரன் தேடி வந்து சந்தித்தான் என்று சொன்னால், இந்த தாவீதுக்கு யோனத்தானுக்கு இருந்த விசேஷத்த நட்பு எப்படின்னு கேட்டா, இவர்கள் தாவீது உயர்ந்தவனா இருந்த பொழுது, பராக்கிரமசாலியா உலகமே போற்றின பொழுது என்ன அன்பு இருந்ததோ அதே அன்பு தான் அவன் எல்லாவற்றையும் இழந்து தனித்து விடப்பட்டவனாய் இருந்த பொழுதும் அதே அன்பு யோனத்தானுக்கு மாறல. ஆகவே தான் இந்த ஆழமான அன்பு வேதத்தில் மட்டுமல்ல, இலக்கியங்களிலே மிகவும் விசேஷமானது அன்பு, நட்பு. யோனத்தான் தாவீதின் அன்பு. ஹல்லேலூயா. எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நேசிப்பாங்க. எல்லாம் அழகா இருக்கும்போது, நல்லா சுகமா இருக்கும்போது ஆற்றுவான் தேற்றுவான் எல்லாம் செய்வாங்க. ஆனால் பலகீனப்பட்டு தூரப்படும் பொழுது முகத்தை பார்க்க விரும்ப மாட்டான். இதுதான் சமுதாயம், இதுதான் மனுஷ அன்பு. ஆனா யோனத்தான் தாவீதின் அன்பு அப்படி அல்ல. அவன் உயர்ந்தவனாய் இருந்த பொழுது நேசித்தான். இப்போ காட்டுக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து காணப்படும் பொழுதும் நேசித்தான். அதுதான் அவருடைய நேசம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மேல் கொண்ட அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது எப்ப நம்ம நேசித்தார். முதல் விசையா கர்த்தர் எப்ப நம்ம சந்திச்சார்? நாம ராஜாவா இருந்தப்பவா, நம்ம வசதி வாய்ப்போடு இருந்தப்பவா, புகழ்பெற்ற புகழின் உச்சியில் இருந்தப்பவா,
இல்லையே. எப்ப சந்தித்தா? கடங்காரனா இருந்த பொழுது, தற்கொலைக்கு போன பொழுது, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து போயிருந்த பொழுது, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்டு முகம் மறைந்து கிடந்த பொழுது நம்மை தேடி வந்து யோனத்தான் காட்டுக்குள்ளே வந்தது போல ஆண்டவர் இயேசு நாம் எங்கே இருக்கிறோமோ ஆண்டவர் தேடி வந்து நம்மை நேசித்து, நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னாரே, அந்த அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அந்த அன்பே மேலான அன்பு. அந்த அன்பு தான் போற்றக்கூடிய அன்பு. அந்த அன்பு தான் நம்ம விட்டு பிரிக்க முடியாத அன்பு. நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்மை தேடி வந்த இயேசுவின் அன்பையா. சரி, அவருடைய அன்பின் இரண்டாவது ஆழத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 23:16. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான் என்று சொன்னால், தாவீதின் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி அவனை போய் சந்தித்தான். காட்டுக்குள்ளே அவனை போய் சந்தித்தான். அவன் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக யோனத்தான் தாவீதை சந்தித்தான். அவன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு. யோனத்தானுக்கு என்ன பயன் கேட்டா, இந்த தனிமை, இந்த வெறுமை, ஏமாற்றம், தோல்வி, நன்றி கெட்டவர்களால் நிரம்பின உலகம், துரோகத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் பேருக்கு கொண்ட விசுவாசம் எங்க தளர்ந்து போகுமோன்னு ஒரு பயம் அவனுக்கு. இதனால் கர்த்தரை விட்டு விலகி விடுவானோ, கர்த்தர் பேருக்கு அன்பு தனிந்து போய் விடுமோ, விசுவாசம் இழந்து விடுவானோ என்று பயந்தவன் அந்த விசுவாசம் பலப்படுத்துவதற்காகத்தான் போய் சந்திக்கிறான். அப்படின்னா தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தில் பலகீனமாக நம்ம சேர்த்துக்கிடணும். குடும்ப வாழ்க்கையாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஊழியமாகட்டும், யாரெல்லாம் விசுவாசத்தில் பலகீனமாக இருக்கிற அவர்களை அற்பமா நினைக்க கூடாது. நம்ம சில பாவத்தை பார்த்து, சில பலகீனத்தை பார்த்து முடிவெட்டக்கூடாது. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிற சேர்த்துக் கொள்ளுங்க. ரோமர் 14:1. பர்னபாவின் வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கை. பவுல் மார்க்கை கைவிட்டுட்டு போயிட்டாரு, ஆனால் பர்னபாவோ மார்க்கை சேர்த்து கொண்டான் வருது. அப்போஸ்தலர் 15 வாசித்து பார்க்கிறீங்க. சவுலை ஏற்றுக்கொள்ள யாரும் விரும்பல. ஏனென்றா கிறிஸ்துவை அடித்து உதைத்தவன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆனாலும் நம்பல. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சவுலை சந்தித்து அழைத்து கொண்டு வந்து அப்போஸ்தலரோடு கூட இணைத்தவன் பர்னபா. அந்த பர்னபாவின் ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். விசுவாசத்தை யார் விலகி இருக்கிறாங்க, பலகீனப்பட்டிருக்காங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க, அவருடைய பலகீனத்தை அற்பமா நினைக்க கூடாது. நம்ம குடும்ப வாழ்க்கையில மனைவியிடத்துல சில பலகீனம் இருக்கலாம், ஆரம்பத்திலிருந்து பலம் இல்லாம இருக்கலாம், பலகீனம் நாளுக்கு நாள் பலகீனம் அடையலாம். அது அற்பமாக நினைத்து சோத்திர கேவலப்படுத்த கூடாது. புருஷன் அப்படித்தான், நல்ல ஆரம்பத்தில் சம்பாத்தியம் பண்ணிருப்பார், இப்பலகீனப்பட்டிருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்காது, நீங்கள் விரும்புகிறது போல நீங்க காரியம் நடக்காம இருக்கலாம். அதனால புருஷன் அற்பமா நினைக்கப்படாது, மனைவி அற்பமா நினைக்க கூடாது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, முன்ன இருந்த சூழ்நிலை இல்லாதனாலதான் விவாகரத்துக்கு போறாங்கப்பா. சூழ்நிலை எப்பவும் ஒண்ணு போல இருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும். மாற முடியாத தேவன் அமைக்கிறார். அதை புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒரு பலகீனத்துல உதவி செய்து ஆற்ற தேற்ற பார்க்கணும். அதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவர் இயேசு மட்டும் பலகீனத்தை பார்த்து இருந்தா மிதிச்சிட்டு இருப்பாரு. எத்தனை வருஷம் தவறி இருக்கிறோம், எத்தனை வருஷம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஆனால் தொடர்ந்து மன்னிப்பு கேட்க தொடர்ந்து மன்னிக்கிறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய பலகீனத்துக்காக ஜெபிக்கிறார், தூஷிக்கும் பொழுது ஜெபிக்கிறார். இப்ப கிறிஸ்துவின் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கணும்னா பலகீனத்தை பெருசாக்கி மிதிக்க கூடாது. யோனத்தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு. அவன் பலகீனப்பட்டு கிடக்கிறான், காட்டுக்குள்ள போய் அவனை தேடி கண்டுபிடித்து அவன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு பலப்படுத்தினான் யோனத்தான். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய உலகத்தை நான் பார்க்கிறேன், அந்த ஆதி காலத்து அன்பு இன்னைக்கு பார்க்க முடியல. அதனால சோர்ந்து போன மக்கள் அநேகர் உண்டு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், அந்த அன்பெல்லாம் போனாலும் உன்னை நேசிக்கக்கூடிய, உனக்காக ஜீவனக்கூடிய ஒரு அன்பு இயேசு அன்பு இருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். இப்படி யோனத்தான் தாவீது சந்திச்சாலும் சவுல் தான் இதுக்கு காரணம், தாவீதுக்கு இப்படி ஆனதுக்கு. ஆனா ஒரு நாள் சவுலை தாவீது கண்டனம் பண்ணல, அவனை திட்டல, ஏசகமா பேசல. ஏன்னு கேட்டா சவுலின் குமாரன் யோனத்தான். சவுலை திட்டினா மகனுக்கு இருதயம் உடைஞ்சு போயிடும். ஆக யோனத்தான் இருதயம் உடைந்து போய்விடும் என்பதற்காக சவுல் அவன் கண்டனம் பண்ணாம இருந்தான். அப்படி ஆனால் தாவீதோட இருதயம் எத்தனை ஆழமானது பாருங்க. சவுலை கண்டனம் பண்ணினால், தேவையில்லாத பேசினா, என் நண்பன் யோனத்தான் இருதயம் உடைஞ்சு போடும். யோனத்தான் அன்புக்காக அவனை கண்டனம் பண்ணல. எத்தனை ஆழமான அன்பு பாருங்க. நீங்க எத்தனை வீடுகள்ல சொல்லுங்க பாப்பா இந்த அன்பு இருக்குதா? இங்க தாவீதை பாருங்க, சவுலை திட்டினா யோனத்தான் இருதயம் உடைஞ்சு போயிடும்.
ஆக அதுக்காக என் நண்பன் இதயம் உடையக்கூடாதுக்காக சவுல திட்டல. அப்போ தகப்பன தாயை திட்டினாக மனைவின் இதயம் உடையுமே சிந்திக்கிறது உண்டா? அப்படிதான் புருஷனும். சரி, இந்த கத்திரி பிள்ளைகளே, உண்மையான அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டால் யாரையும் புண்படுத்த மாட்டோம். அந்த இருதயம் உடைந்து போயிடுமேன்னு சொல்லி கலக்க, அதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 23:17 வாசிங்க பார்க்கலாம். நீர் பயப்பட வேண்டாம், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர். நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதா இருப்பேன். காட்டுல போய் தாவீதை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது யோனத்தான் என்ன சொல்றான்? பயப்படாத, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பாய். அவன் இருக்கிறது காட்டுல. ராஜாவாவதற்கு எந்த தகுதியும் எந்த விதமான வசதி இப்ப இல்லை. ஆனால் அந்த இடத்துல யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்றது, இஸ்ரவேலின் மேல் நீ ராஜாவா இருப்பாய். யோனத்தானுக்கு நல்லா தெரியும், இந்த ராஜாவாக சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது. நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28வது வசனமும் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக ராஜாவாவதற்கு அபிஷேகம் பெற்று அழைக்கப்பட்டவன் தாவீது. ஆனால் இப்பொழுதற்கான எந்த அறிகுறியும் கிடையாது. தனிமையா இருக்கிறான், ஏமாற்றத்தோடு இருக்கிறான், தோல்வி அடைந்திருக்கிறான், அவன் ஆள் அரவம் இல்லாத இடத்துல இருக்கிறான். ஆக ராஜாவாய் வருவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத பொழுது அவனை சந்தித்து நீ ராஜாவா இருப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம்? யோனத்தான் தன்னுடைய நண்பன் தாவீதுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாயிட்டான் அர்த்தம். சந்திக்க போனான்னா எப்படி சந்திக்க போனா? தன் கிரீடத்தை இழக்க ஆயத்தமானான், தன் ராஜ பதவியை இழக்க ஆயத்தமானான், தன் அரண்மனை கூட இழந்து அதை தாவீதுக்கு கொடுக்க ஆயத்தமாயிட்டாயா. அதுதான் ஆழமான ஒரு அன்பு. யோனத்தானுக்கு தாவீதுக்கு இடையே இருந்தது அன்பு சாதாரணமான கிடையாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவருக்கு நல்லாவே தெரியும், இந்த உலகத்துக்கு வரும்போது எல்லாவற்றையும் இழக்க வேண்டியது இருக்கும். பரலோகத்தின் சகல மேன்மைகளை, இரவும் பகலும் 24 மணி நேரமும் துதிக்கிற அந்த ஆராதனை இழக்க வேண்டியது இருக்கும். பரலோக அரண்மனை இழக்க வேண்டியது இருக்கும். பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்த அந்த தகுதி இழக்க வேண்டியது இருக்கும். ராஜாதி ராஜாவாய் ஒருவரும் கண்டிரால் காணக்கூடாத அந்த உன்னதமான ஸ்தானத்தை இழக்க வேண்டியது இருக்கும். எல்லாவற்றையும் இழக்க வேண்டி இருக்கும் நன்றாய் தெரிந்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்னா, நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை நான் அதிகமாக நேசிக்கிறேன், பாவத்தில் அக்கிரமத்தில் அநியாயத்தில் மக்களை விடுவிப்பதற்காக அவர் மேல் கொண்ட அன்பினாலே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஐயா, எப்படி வந்தாரா? யோனத்தான் எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ராஜகுமாரனாக காட்டுக்கு வர முடியாது, தெரிஞ்ச அப்பா சவுல் கொண்டு போடுவான். ஆகவே மாறு வேஷத்துல வந்திருப்பான் தாவீதை சந்திக்க. அப்படித்தான் ஆண்டவர் இயேசுவும் பரலோகத்தோட்டு பூலோகத்தை எப்படி வந்தாரா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மாறான ஒருத்தரை தாழ்த்தினார். எப்படி வந்தாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி இந்த உலகத்துல மாறு வேஷத்தில் வந்தவர் ஐயா இயேசு. எல்லாவற்றையும் திறந்து, அரண்மனையை திறந்து, அதிகாரத்தை திறந்து, பரலோகத்தை திறந்து, பாடலை ஆடலை திறந்து, நமக்காக நம்மை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்து உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு அடையாளமாக சிலுவைக்கு போய் ரத்தத்தின் மரித்தார் ஐயா. நான் நேசிக்கிறேன் வாயால சொல்லலாம், ஆனால் இயேசு நேசிக்கிறேன் என்பதற்கு வாயினால சொல்லல, தன் ஜீவனையே கொடுத்து வாழ்ந்து சொன்னார். இயேசு, நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அன்பு, ஆழமான ஒரு அன்பு. எல்லாரும் எதையும் இழக்க ஆயத்தமாகி இழந்து இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசு. 1 தீமோத்தேயு 1:12 சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். மட்டுமல்ல, நிந்தையற்ற அவமானத்தை ஏற்றார். நேசிக்க சொல்வதற்காக ரத்தத்தை சிந்தினார் இயேசு, மரித்தார் இயேசு, 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார் இயேசு. மட்டுமல்ல, யோனத்தான் தாவீதை சந்தித்தது உண்மைதான், அதனால இழந்து போனது உண்மைதான், தன்னுடைய கிரீடத்தை இழந்தான். ஆனால் அழியாத ஜீவ கிரீடத்தை அவன் பரலோகத்தில் பெற்றுக் கொண்டான் ஐயா. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான், ஆனால் நம்மை எல்லாம் சம்பாதித்துக் கொண்டார் ஐயா. இயேசுவின் அன்பு அத்தனை ஆழமான அன்பு. அந்த அன்புக்கு இணையான அன்பு உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை உலகம் வெறுத்திருக்கலாம் பிரதர் சிஸ்டர், உங்களை நேசித்தவங்க எல்லாம் தள்ளி இருக்கலாம், வெறுத்திருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை இருதயத்தின் ஆழத்துல வெறுக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். என்னையா வாழ்க்கை இது?
நான் எவ்வளவோ நேசித்த அன்பை யாரும் புரிஞ்சுக்கல என்று சொல்லி விரக்தியாகி கூட வந்திருக்கலாம். உயிருக்கு உயிரா நேசித்திருப்பீங்க. அவர்களே உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம். பல நிலைகளிலே அன்பு இல்லாத ஒரு உலகத்துல வாழ்கிற, எங்க தேடி அன்பு கிடைக்கலன்னு சொல்லி வெறுத்து போன உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். உலகத்தின் அன்பெல்லாம் மாறி போகும், ஆனால் மாறாத ஒரு அன்பு இருக்கிறது, உன்னை நேசிக்க அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. யோனத்தான் தாவீது அன்பை காட்டிலும், உலகத்தில் எல்லா அன்பை காட்டிலும் ஆழமான மேலான அன்பு ஆண்டவர் இயேசுவின் அன்பையா. ஆமென். எல்லா அன்பு கைவிட்டு போனாலும், மாயையா இருந்தாலும், பொய்யா இருந்தாலும், அவர் அன்பு ஒருபோது கைவிடாது நம்ம. ஹல்லேலூயா. ஆமென். உலகம் எல்லாம் ஒன்று வெறுத்திருக்கலாம், அப்பா சொல்ற உன்னை நான் நேசிக்கிறேங்கிற. பயப்படாத. ஹல்லேலூயா. Glory.